அமித்ஷா சென்னையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவோடு கூட்டணி உறுதியாகிறதா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அமித்ஷாவும் இபிஎஸும் சந்திக்க வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. கூடுதல் விவரத்தோடு தலைமை செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, அமித்ஷாவினுடைய பிரஸ் மீட் ஏன் தாமதம் அப்படின்ற கேள்வி இருக்கப்போ அதிமுகவோடு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்தது. இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை? அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு நடக்குமா? நடந்தா ஒரே மேடையில் இபிஎஸ் அமித்ஷா பங்கேற்பார்களா? விவரங்கள். பாஜக அதிமுக அந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதாக தான் கூற வேண்டும். ஏனென்றால் அதற்கான ஒரு சமிக்கை இன்றே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரில் சந்திக்கலாம், அல்லது தொலைபேசி வாயிலாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான அந்த சமிக்கை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பொதுவாக அதிமுக பாஜக கூட்டணி என்ற அந்த பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்தே அதற்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது திரு அண்ணாமலை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே மறைந்த அதிமுகவினுடைய தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை கடுமையாக பொதுவெளியிலேயே விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு பல இடங்களில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக முக்கிய தலைவர்கள் கடும் கண்டனங்களை அவ்வப்போது பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது எப்படி சாத்தியம், அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எப்படி இருக்கும்? ஏனென்றால் கருத்து வேறுபாடு அதிக அளவில் அண்ணாமலைக்கும் அதிமுகவினருக்கும் இருக்கிறதே என்ற இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் அதிமுக வட்டாரத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் இருந்து மாற்றப்படுவதற்கான அந்த வந்துவிட்டு திரு நயினார் நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஆகையால் இந்த அதிமுக பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே திரு நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து சென்றவர் என்பதால் இந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த சுமூகமான ஒரு சூழல் இருக்கும். அதே போல் மறைமுகமாக அதிமுக அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலையும் மாற்றப்பட்டு விட்டார். ஆகையால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இன்றே அதற்கான ஒரு சமிக்கை திரு அமித்ஷா மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேரடியாகவோ அல்லது தொலைபேசியில் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே, அப்போ அதிமுகவுடைய முக்கிய கோரிக்கைகள்ல ஒண்ணு அண்ணாமலையுடைய மாற்றம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தொடர்ந்து அதிமுக தலைவர்களை திரு அண்ணாமலை பொதுவெளியில் விமர்சித்து வந்தார், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை. ஏனென்றால் இந்த இருவரும் தலைவர்களை தான் அவர்கள் முக்கியமான ஒரு பிரச்சார இதுவாக பயன்படுத்தி வந்த நிலையில் இருவரையுமே விமர்சனம் செய்யும் விதமாக பொதுவெளியிலேயே திரு அண்ணாமலை விமர்சித்திருந்தார்.